ஹஹா சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி திங்கக்கிழமைங்க. அது கூடவே விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த நாள். நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் தங்குத்தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமேங்க தொடர்ந்து விநாயகர் பெருமானை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த விநாயகராக இருந்தாலும் சரிங்க, அவருக்கு தேங்காய் எண்ணெயால் விளக்கேற்றி விடாமல் 48 நாள் நீங்கள் விளக்கேற்றும் போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நடக்குங்க. வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் தீர்ந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க. 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 48வது நாள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட பேர்லேயும் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. அது கூடவே இந்த 48 நாளும் நீங்கள் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குற இந்த மந்திரத்தை தினந்தோறும் கோவிலே உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கோவிலுக்கு போக முடியாது, நான் வேலைக்கு போகிற காரணத்தினால, இல்லை உடல் சூழ்நிலை காரணமாக, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் தொடர்ந்து கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை ஏரியிலேயே எல்லார் வீட்லேயும் விநாயகர் பெருமான் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு முதல் நாள் ஆரம்பிக்கும்போது ஏதாவது ஒரு காணிக்கை உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய ₹1 இருந்தாலும் சரி, ₹5 இருந்தாலும் சரிங்க, இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு விநாயகர் பெருமான் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்ற ஆரம்பிங்க. தொடர்ந்து விளக்கேற்றுங்க. 48வது நாள் பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அது கூடவே 48 நாளும் இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு உடனடியாக கைகூடி வரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். விநாயகர் பெருமானை நினச்சி நம்ம வழிபடும்போது தடைகள் அத்தனையும் அகலுங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லி தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி திங்கக்கிழமைங்க. இன்றைக்கி இரவுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை வைங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.